வடி அடியே எப்படி இருக்க? ஆனா அந்த ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பத்தியா? கரடி போட்ட ஒண்ணுமே தெரியல. அந்த ஆண்டவனுக்கு இப்படி ஒரு வஞ்சகம் இருக்கக்கூடாது. உனக்கு எப்படி கொப்பும் கொலையும் வேகத்தடையும் பள்ளமும் கைபிடிச்சவருமா படைச்சு வச்சுட்டு எனக்கு வெறும் பழைய ரப்பர் பந்த வைக்கிற நிலைமை வந்துருச்சு. சரி விட பாத்துக்கலாம். கவலைப்படாது. எனக்கு நாளை ரப்பர் பந்து, இவளுக்கு பழைய துணியாவில் வச்சு என்ன சொன்னாரு? நம்ம மட்டும் போனா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. அம்மா வந்தாத்தே இடத்துக்கு சிறப்பா இருக்கும். இடத்துக்குரிய தலைவியை கூப்பிடணும்ல, அம்மாவை கூப்பிட வைப்போம். இல்லாட்டி ஆரம்பத்த பிள்ளை பால் குடிக்கிற மாதிரி கூப்பிடுறேன். நல்லா கூப்பிடுறீ, நான் கூப்பிட மாதிரி கூப்பிடு. அம்மா மாடு சிலை கிடையுது. அம்மா வாங்கம்மா. அதானே காவலுக்கு போன்றிருக்கோம். பயமா இருக்கு. ஒரு ஆம்பளை துணை வேணாமா? அப்படி இந்த 4 பேர் இருக்குல்ல ஆம்பளையா, அதனால 4 பொம்பளை 4 ஆம்பளை. எனக்கு அண்ணே மாதிரி, அவங்களுக்கு வந்து முறமாமன்கள் அப்படி சொல்லுங்க. அவங்களுக்கு முறமாமங்க, எனக்கு அண்ணே மாதிரி 3 பேருக்கு முறமாமங்க. அப்படி நல்ல 4 பேருக்கு 4 பேர் காவலுக்கு வந்திருக்காங்க. காவலுக்கு வந்திருக்காங்க. தந்தையார் என்ன சொன்னாரு? காவலுக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. திணை காக்க வேண்டும். என்ன திணை? கருந்திணை, செந்திணை. 2 திணையை காக்க வேண்டும். அதாவது கருந்திணை யாருக்கு? கருந்திணை வந்து நம்மளுக்கு. செந்திணை யாருக்கு? செந்தில் வடி வேலவன்.
அப்ப முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய அந்த சிலையை காக்க வேண்டும். அதுவும் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ரீங்காரம் என்று அந்த பிரணவ மந்திரத்தை ஓம் என்கின்ற அந்த மந்திரத்தை உச்சரித்து காக்க வேண்டும். திணைப்புணத்துல பறவைகள் என்ன செய்யக்கூடாது? கொத்தி தின்று விடக்கூடாது, எச்சமிட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை விரட்ட வேண்டும் என்பது வந்திருக்கும். அதனால வந்தது சரி, வேலை பார்க்கும் போது என்ன செய்யணும்? ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி. அதுல ஆணு பெண்ணு சேராவிட்டா சென பிடிக்காது, சிறப்பு இருக்காது. ஆணு பெண்ணும் உலகத்தில் இணைந்து வாழ்ந்தால்தான் உலகம் என்பது சிறப்பானதாக இருக்கும். அதன் அடிப்படையில அந்த பழமொழி சொல்லி இருக்கிறாங்க. சரி, நம்ம என்ன செய்யலாம்? இப்ப விளையாடுவோமா? அம்மா அப்பா என்ன சொன்னாரு? ஆடி பாடித்தே பறவைகளை வரட்ட சொன்னாரு. அதனால ஆடிக்கிட்டே பறவைகளை வரட்டோமே. பிடிக்குமா? பார்க்கும்போது எப்படி குருதியிலே பூமளந்து குலுங்குதடி தன்னாலே சத்தம் போடுவாரு. அதனால ஆலோலம் 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 சோ ஆலோலம்
ஞான பறவைகள். ஆமாங்க. அதனால ஆளுக்கு ஒரு திசையில இருந்து காவல் காப்போம். யாராவது பெரியவங்க முனிவர்கள் வந்தா நாங்க ஆசீர்வாதம் வாங்கி விட்டு உங்களை அழைக்கிறேன். நான் என்ன செய்யறேன், முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறேன். யாராவது மரியாதைக்குரியவர்கள் வந்தால் என்னை உடனே அழையுங்கள். கண்டிப்பா. அதனால சென்று வருவோம், நாம் இறைவனை வணங்க செல்வோம். சரிங்கம்மா. நீங்களும் போய் சாமியை கும்பிடுங்க. ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ. ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். அவர் கேட்க சொன்னா நான் கேட்டுறேன். சொல்லுங்க. தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல, எது நடிச்சுக்க மாட்டீங்கல. என்ன சாமி புராணம் எத்தனை சாமி இருக்கு? மொத்தம் 18 புராணம் இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? 18 புராணம் தானா? என்னதானே அவ்வளவுதானே இருக்கு. உண்மைக்கு 18 புராணம் மொத்தம் அவ்வளவுதானே. மாப்பிள்ள சொல்லிடுவா. நம்ம பெருமை சொல்லுங்க. உங்க சொல்றேன் மாப்பிள்ள 18 புராணம் தானா? என் மாப்பிள்ளைக்கு 19 புராணம் தெரியும். 19. ஆமா, ஒரு புராணம் கூட. ஆமா, உங்களோட இஷ்டம். இப்போ ஒரு புராணம் படிச்சனாலதான் இவர் சொல்லாம நீங்க சொல்றீங்க. ஆமா, இதிகாசம் எத்தனை இருக்கு? மொத்தம் 2 இருக்கு. என்ன சாமி 2 இருக்கு? 2 தான் இருக்கு. அவருக்கு 6 தெரியும். பாத்தினூர் பாத்ரூம் 6 நைட்டு தெரியுதா? 6 தெரியுதா? இதெல்லாம் படிச்சிருக்கா சாமி? சரி, சங்கத்துல நம்பர் 1 பாப்புன்னா ஆனந்தராஜ் தான் இப்ப கேட்டு வராங்க. உண்மைதான். கேள்வி எல்லாம் கேட்பாரு, பாத்துக்குங்க. சரி பாத்துக்கிறோம். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னப்ப என்ன விஷயம் இருக்குன்னு எல்லா விஷயம் பதில் சொல்லுவாங்க. தப்பு இல்ல. அவரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. 10,000 பேர் என்னோட சொல்லுவாங்க. ஆனா அவர்கிட்ட என்ன சிறப்பு இருக்குன்னு அவருக்கு இப்ப என்னைய பத்தி ஒருத்தர் இன்னொரு ஆளை கேட்கிறாங்க. உங்களை பத்தி ஒருத்தர் இன்னொரு ஆளை கேட்கிறாங்க. இப்ப அவர் சொல்லிட்டாப்ல. அப்ப சொன்னது கேட்டாப்ல நீங்க இருக்கீங்களா? நம்ம கேட்டோம்ல. இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? இப்ப இருக்கீங்களா? நாளைக்கு இருப்பீங்களா? இப்ப நாளைக்கு இருப்பீங்க. இப்ப இருப்பீங்க நீங்க சொல்ல முடியாது. நாளைக்கு இருப்பீங்க நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி இருப்பீங்க? இருப்பேன். ஐயா இன்னைக்கு இருக்கீங்க. சரி சொல்லலாம். நேத்து இருந்தேன் சொல்லலாம். நாளைக்கு இருப்பீங்க நீங்க எப்படி சொல்லுவீங்க? மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா இருக்கீங்களா? மாத்திரை போட்டு மாத்திரை போறவங்களுக்கு அது முத்தி போச்சா? இல்லங்க. அப்புறம் ஆயில் போடுறது மாத்திரை போட்டுக்கிட்டு. ஆயில் போடுறதுன்னா பெட்ரோல் பங்கு போகுதானே, அப்புறம் இங்கே நிக்கிறீங்க. அந்த ஆயில் கிடையாது, இந்த ஆயில் வேற ஆயில். அப்படிங்களா? சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாப்பாட்டு மாத்திரை நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் நான் கேக்குறேன். சாப்பாடை பத்தி பிரச்சனை இல்ல. இப்ப இருக்கீங்க, இருக்க உண்மைதான். நாளைக்கு இருப்பீங்களா? நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் கிடையாது. ஆமா, அதான் கேக்குறேன். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷன் மதில் மேல ஒரு பூனை இருக்குல்ல. சரி, இந்த பூனை ஒரு மேல நிக்குதுன்னா அது நிக்கிறா தாவுறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. சொல்ல முடியாது. அது நிக்கவும் செய்யலாம், தாவவும் செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம், குதிக்கவும் செய்யலாம். நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதோட மனுஷ வாழ்க்கைன்றது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ, இருந்தா சந்தோஷம். ஆமா, இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது. ஒண்ணு பண்ண முடியாது. பனைமரத்துல விழுந்து பிழைச்சவனும் உண்டு. பனைமரத்துல இருந்து விழுந்து பிழைச்சவனும் உண்டு. செருப்பு கடிச்சு செத்தவனும் உண்டு. கண்டிப்பா இருக்கா இல்லையா? இப்ப நீங்க எந்த ஓட்டத்தை சென்றாரு? நான் வந்து எல்லாத்துக்குமே எதுலயும் பிடிபட மாட்டேன், எதுலயும் சிக்க மாட்டேன். எதுலயும் சிக்க மாட்டேன், எதுலயும் பிடிபட மாட்டேன். எதுலயும் சிக்காத நீங்க இது வரைக்கும் பிடிபட்டாரு கிடையாது. அப்ப இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே மாட்டாதவங்க ஐயா. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் வச்சிருக்க. சரிங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி 1300 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சவன். புத்தகம் வாங்கி படிச்சா அட்டையை மட்டும் தான் மனப்பாடம் பண்ண. உள்ள உள்ளது ஒண்ணு பண்ணலைங்க. உள்ள சேர்த்தாங்க படிச்சிருக்கேன். அப்ப உள்ள உள்ளத சேர்த்து படிச்சா யாரையும் மாட்ட மாட்டீங்களா? அப்ப யாரையும் மாட்டது இல்ல. வல்லவனுக்கு வல்லவன் பையகத்தில் உண்டு சொல்லிருக்காங்க. நீங்க யாரையும் மாட்டாத நீங்க எப்படி சொல்லுவீங்க? மாட்டேன் எப்படி சொல்லுவ? இது வரைக்கும் மாட்டது கிடையாது. இது வரைக்கும் மாட்டது இல்ல. ஆனா இனிமே மாட்டறோம்ல. இனிமே மாட்ட வாய்ப்பு இல்ல. நேத்து ஒரு புக் 400 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். அப்ப நீங்க இது வரைக்கும் நீங்க மாட்டதே இல்ல. இனிமேல நீங்க மாட்ட மாட்டீங்க. உன் பேச்சுக்கு கேக்குறனே. உங்க அப்பா என்ன வேலைக்கு அனுப்புறாரு? காவலுக்கு அனுப்பிருக்காரு. காவலுக்கு அனுப்புற உங்க அப்பா இந்த தடவை நீங்க காவலுக்கு போகணும். பக்கத்துல குளத்துல நிறைய மீன் இருக்கு. மீனை தூண்டி ஓட்டு புடிச்சிட்டு வாயான்னு ஒரு சொல்றாரு. தூண்டி ஓட்டு மீனை புடிச்சிட்டு வாயான்னு சொன்னா என்னென்ன கொண்டு வரீங்க? தூண்டிக்கு என்ன தேவை? கம்பு தேவை, நரம்பு தேவை, முள்ளு தேவை, மிதப்பு தேவை. மாட்டுக்கத்துல இப்ப எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்னா சேர்க்கணும்னா எப்படி மாட்டுவீங்க? முதல்ல கம்புல நரம்ப மாட்டணும். கம்புல நரம்ப மாட்டணும். கம்புல நரம்ப மாட்டணும். நரம்ப மாட்டது நீங்க தான் நானா? நான் தான் மாட்டேன். ஆக மாட்டது நான் கேட்கிறேன். நீங்க என்னைய நான் அந்த அளவுக்கு படிச்சாங்க ரொம்ப அறவரை படிக்கிறேன். வேற ஒண்ணு அதை கேட்கிறேன். இப்ப நரம்ப சுத்தி மாட்டது நான் தான். நீங்க ஆமாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப நரம்ப மாட்டிருக்கீங்க. ஆமா. ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க. மாட்ட மாட்டேன். ஆனா மாட்டது நான் தான். இப்ப நரம்பு மாட்டியாச்சு. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் மிதப்ப மாட்டுவோம். மிதப்ப மாட்டது நானா நினைக்கிறேன். நான் தான் மாட்டேன். ஆக மாட்டது நான் தான். மாட்டது வேற எங்கேயும் போறது மாதிரி இருக்கீங்க. கேக்குறேன். நான் தான் மாட்டேன். ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க. நான் மாட்ட மாட்டேன். ஆனா இப்ப மாட்டது சொன்னதுனால மாட்டேன். சரி, மிதப்ப மாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன மாட்டுவீங்க? முள்ள மாட்டேன். முள்ள மாட்டது நீங்க தான் நானா? நான் தான் மாட்டேன். நீங்க மாட்டேன். ஆக மாட்டது முள்ள மாட்டது நீங்க தான் நான் தான். நீ தான மாட்டீங்க. ஆமா. ஆனா நீ மாட்ட மாட்டேன். இப்ப தேங்க அம்புக்கு வேலை வரும். சரி, முள்ள மாட்டிட்ட. முள்ளுல என்ன மாட்டுற? முள்ளுல புழுவ மாட்டுவோம்.
போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு இப்பயும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நான் தப்பா ஏன்னா உங்க படிப்புக்கு சரிசமா பேசுறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. நம்ம ஏதோ உங்க அளவுக்கு படிக்கிறீங்க தெரிஞ்ச வரைக்கும் பேசணும்ல. நீங்க கொடுத்த படம் தானே. ஆமா பாக்கியாச்சு. இப்ப மாற்றதுக்கு அப்புறம் புழுவத்தின வந்து எது மாட்டுது? மீன் மாட்டுது. மீன் மாட்டது எனக்கு அது உங்களுக்கு எங்களுக்கு தான். அத மாட்டது எனக்கு தான். அப்ப மாட்ட உனக்கு தான். ஆமா. ஆனா நீ மாட்ட மாட்ட. வண்டி மறுபடி மாட்டது. முத மாட்டினது நரம்பு, ரெண்டாவது மிதப்பு, மூணாவது மாட்டது முள்ளு, நாலாவது மாட்டது மீன், அஞ்சாவது மாட்டது புழு. இதெல்லாம் மாட்டுச்சுல. ஆமாங்க. சின்ன வந்து எது மாட்டுச்சு? மீன் மாட்டுச்சு. ஒரு அஞ்சாவது மாட்டிருப்பியா? மாட்டிருப்பே மாட்டல. அங்க சொன்ன வேலைக்காக அஞ்சாவது மாட்டிருப்பியா? அஞ்சாவது மாட்டுற நீங்க யார் சொல்லி இந்த வேலையை பாத்தீங்க? எங்க அப்பா சொன்னது. யார் சொல்லி பாத்தீங்க? எங்க அப்பா சொன்னது. அப்பா சொல்லி பாத்திருக்கீங்க. அப்பாமா அப்பா சொன்ன வேலையை நீங்க பாக்குறீங்க. பெற்றோர் சொன்ன பேச்சை கேட்கணும் இருக்காங்க. அப்பா சொன்ன வேலையை பாக்குறீங்க. செய்யத்தான் செய்வேன். அப்ப அப்பா வேலையை செய்வேன். அப்ப அப்பா வேலை எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறவே. வரணும் இல்ல. அப்பா வேலையை நீ பாப்ப. நான் கேக்குறேன். அப்பா சொல்ற வேலையை பாப்பேன். நீங்க பாக்குறீங்க. நான் தப்புதா பேசுறேன். அப்பா சொல்லி இப்ப வேலை பாத்துறீங்க. ஆமாங்க. அப்பா வேலையை நீ பாப்ப. அதான் கேக்குறேன். அப்பா வேலையை பார்க்க மாட்டேன். அப்பா சொல்ற வேலையை பாப்பேன். ஐயா அப்பா போயிருக்காப்ல. நான் சொல்ற நட்டுருக்காரு. டேய் தண்ணி எடுத்து விட்டுருக்கா. தண்ணி எங்க பொத்துட்டு போதாடா? போய் பாத்துட்டு அனுப்புறாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? போய் பாத்துட்டு வந்துருவேன். இப்ப நாத்தலமாவி தண்ணியில அரைச்சு வந்த பின்னால அடைச்சு வச்சவதே அவரு வேலை. ஆமாங்க. அவர் வேலையில பொத்து போதான்னு போய் பாத்துட்டு வர சொன்ன யார? உங்களைய. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துறீங்க. அதானே உண்மை? ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கல. போய் என்னைய மட்டும் தான் பாத்துட்டு வர சொன்னார். யாரு எப்படி ஒரு லூச கண்டமா? நீங்க எப்ப பார்த்தாலும் ஆம்பளை மாதிரியே கோபப்படுறீங்க. ஆம்பளை தாயா? ஆம்பளை மாதிரி மீசை பார்த்தா தெரியல. ஆளை பார்த்தா நீங்க சொல்ற கணக்கு பார்த்தோம்னா மீசை இருந்தா ஆம்பளை பார்த்தானே. ஆமாங்க. மீசை இருந்தா ஆம்பளை. அப்ப மீசை இல்லாதவங்க என்ன சொல்லுவீங்க? கேக்குறேன். மீசை வச்சிருந்து ஆம்பளை. இப்ப மீசை இல்லாம பல பேர் வேலைக்காக போறாரு. அவங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப கோயில ஓதுறாரு. அவங்க என்ன சொல்லுவீங்க? மொட்டை போட்டுருப்பாங்க. அப்ப எந்த அர்த்தத்துல நீங்க சொல்லுவீங்க? மீசையை வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. ஆளை பார்த்தா தெரியல. ஆளை பார்த்தா எப்படிங்க தெரியும்? பேசக்கூடிய பெருமை இருக்குல்ல. ஆளை பார்த்து நீ எப்படி இடம்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி சொல்லுங்க. முகத்துல தெரியல. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இப்ப அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்றீங்க. ஐயா நீங்க நாடகத்துக்கு வர்றீங்க. சரி. நாடகத்துக்கு வரக்கூடிய ஆளு திடீர்னு கால்ல எதுல பீங்கானத குத்தி பிடிச்சு. சரி. குத்துனா நீங்க வெளியில காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா? காட்டத்தான் செய்வோம். எப்படி காட்டுவீங்க? ஆமா. வந்திருக்கிறது எதுக்கு? வந்திருக்க நாடகத்துக்கு நீ வெளியில வந்துட்டீங்கன்னா கால்ல குத்தி வைப்பீங்க. கால்ல குத்தி பிடிச்சு வந்துட்டு அத சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ? மருத்துவமனையில கொண்டு போய் காட்டுவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்? வர்ற வழியில கால்ல முள்ளோட குத்தி பிடிச்சு. சரி. வலி உனக்குள்ள இருக்கு. ஆனா நாளைக்கு மேலைக்கு வந்தா நீ என்ன பண்ற? நாளைக்கு நாடக மணிக்கு வந்து என்ன பண்ற? நாடக மணிக்கு வந்து காட்டிக்கிற மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? 1000 வேலை இருந்தாலும் அதை காட்டாம நம்ம தொழில பண்ணிக்கிறோம். இப்ப உங்க வேலை சிரிப்பு காட்டுறது தானே? ஆமாங்க. சிரிப்பு காட்டுவீங்களா இல்லையா? காட்டுவீங்க. இப்ப கால்ல உங்களுக்கு வலி இருக்கா இல்லையா? இருக்கட்டும் ஜி. கால்ல வலி இருக்கு. ஆமா. இப்ப நீங்க சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இப்ப உங்களுக்கு வலி இருக்கா இல்லையான்னு ஊர்க்காரங்க கொடுத்துறீங்க. வெளியில நீ சிரிக்கிறனால நீ சிரிப்பா இருக்கீங்க அர்த்தமா? காலக்கரம் ஒரு கிரகம் இருக்கா? புதன் பிரகஸ்பதி சனி ராகு கேதுங்க 9 கிரகம் பூமியில இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஒரு கிரகத்துல கால்ல ஒரு கிரகம் வச்சிருக்கீங்களா? அப்ப இல்லன்னா கிரகமே இல்லையா? ஐயா நீ அடுத்த பொண்டாட்டி எப்ப பொண்டாட்டி நீ கூப்பிடுற? அத சொல்லல. அப்ப அத சொல்லி எப்ப பொண்டாட்டியே இல்லையா? சண்டாளத்தன் ஒரு குணம் இருக்குங்க. கோலத்துல எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சண்டாளம் பிறக்கிறத பரப்பிட்டா அந்த மேலத்து போக கூட வரக்கூடிய இடத்தில் திரிசனுக்கு அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அமைத்து பொறுமை சென்றார் சண்டாளம் புறப்படணும். நீங்க என்ன சொல்றீங்களா? கொடுமைதானா இருக்கு. கருப்பு மொழி பார்த்திருக்கேன், சிவப்பு மொழி பார்த்திருக்கேன், பச்சை மொழி கூட பார்த்திருக்கேன். நீ சொன்ன மாதிரி கொடுமைன்னு ஒரு மொழி பூமியில வைக்கிறானா? ஆண்டு வா என்று சொன்னா உலகத்துக்கு எப்பேற்பட்ட பொறுப்பை எடுத்தால் கூட எனக்கு உள்ளிலிருந்து நீ ஆண்டு வா என்று சொன்னா ஆண்டு வா அதுவே காலப்போக்கத்தில் ஆண்டு வா என்று மாறியது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு நீ அதை சொல்றீங்களா? கடவுளே என்று சொன்னா உள் கடந்து உனக்குள் இருக்கான்னு சொன்னா உள்ள பெருங்கோயில் உன்னோட ஆலயம் பள்ள புறத்து வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சீமனை சமணிக்கும் கல்ல புறந்தும் காணவனை வைக்கப்பட்டு சொன்னா அப்ப உள்கட உள்ளே கடந்து இருக்கக்கூடியவன் கடவுள் அவனை வார்த்தை கொடுத்தானே அவன் சொல்லியா? முனியாண்டி என்று ஒருமை சொல்றான். ஆண்டி என்று சொன்னா அது முருகனை குறிக்கும். முனி என்று சொன்னா எம்பெருமான் சிவனை குறிக்கும். அப்ப முனியும் ஆண்டியும் ஒன்றாக வந்து சரம் குமாரன் சொல்லக்கூடிய வடிவத்தை எடுத்தான். அப்படிப்பட்ட பெருமையோடு பேசக்கூடிய சிறப்போடு உன்னத கருத்தை சொல்லக்கூடிய நுட்பமான பெருமை இந்த இடத்தில் இருந்தது. ஏன் இசை நாடகம் தன்னையே தாத பெருமையா உண்மையை ஒற்றை விட்டிருக்க பம்பைவா என்னையும் எப்பொழுதும் நம்மை ஆழ்வாய் இது 2 நாள் விரும்புவா என்ன இடத்து ஐயா அப்பா சாமி நாடகத்துக்குள்ள ஒரு மயிருக்கு பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் எங்கள் மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் உடமைகளையோ பொருட்களையோ வாட்டு கேட்களையோ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளும்படி எங்கள் மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. முன்பின் சரியான நபர்கள் எவரும் உங்களோட பேச்சு கொடுத்தாரோ தூக்க
நீங்கள் தமிழகத்திலிருந்து பொருட்களை இழந்து விடாதீர்கள். காலில் கட்டக்கூடிய செருப்புகளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக எச்சரிக்கப்படுகிறது. அவர்கள் சிரித்த முகத்தோட கூட்டத்தில் ஊடுருவி திரிவார்கள். திடீரென்று உங்கள் தூக்கத்தை கெடுத்து எழுப்பதோடு எழுப்பி கையில் உள்ள சுண்டலையும் பொறியையும் கொடுத்து கோயில் பிரசாதம் என்று கொடுப்பார்கள். அவர்கள் எதையும் வாங்கி பருகி விடாதீர்கள். மோசமான திருட்டு கூட்டம் ஒன்று திருட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் சைஸாக பேசி நைஸாக உங்கள் உடைமைகளை திருடக்கூடிய அற்புத கூட்டம் என்று சொல்வார்கள். இவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள். இவரிடம் எச்சரிக்கை எங்கள் மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அவர்கள் கொடுப்பார்கள் பிரசாதம் என்று பருகிவிட வேண்டாம் என்று நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். அவர்கள் எழுப்புவது கொண்டு எழுப்பார்கள். மூச்சியை அருகாமையில் கொண்டு வருவதுடன் பயந்து விடாதீர்கள். அவன் பரம்பரை நாடகக்காரன் தான். பயந்து விடாதீர்கள். பிரசாதத்தை வாங்கி அன்பு விடாதீர்கள். மேலும் ஏதாவது விவரங்கள் நிறப்பட்டால் எங்கள் கலைத்துறைக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் தேர்தல் எடுக்கிறோம். அங்கே இங்க வாராமல ஒளிபரப்பெல்லாம் பண்ண வேண்டியது இருக்க வர வர இங்க வாரா பேசிக்கவா பார்த்து பத்திரம் பழைய செருப்பா இருந்தாலும் பத்திரப்படுத்தி வச்சுக்க. இப்ப என்ன சொல்ற நான் பேசுற என்ன சொல்ல நினைக்கிறேன்? கிளப்பு 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 கிளப்பி விடு. பேசு, நீனே பேசு. நீ பேச விட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பேச நீ பேசியா உன்னை பேச வேணா தெளிவா பேசு, கருத்தை பேசு, கண்டிப்பாக பேசு, எதையுமே பேசு. பேச நீ பேசு, நீ நல்லவிடமா பேசு. ஏன்னா நீ பேசக்கூடிய பேச்சு பார்த்தாலும் புரியுற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்துல பேசு. ஏன்னா ஒரு கருத்து வெல்லும், ஒரு கருத்து கொள்ளுங்க. அந்த வழியில எதை சொல்லணும் அதை சொல்லு. அதுக்கா அகர ஒரு இடத்துல வாய் போட்டு முதல் டேபிள் சொல்லிக்க அதை பேசு. கற்க கசர கற்பனை இல்ல நானும் அதுல பேசு பேசு. அதை ஒழுக்க விடுப்பதால ஒழுக்க உயிர் ஓப்பப்படுங்க. ஆக இவ்வளவு பெரிய மனிதனால முன்னேற்றத்தினுடைய வாழ்க்கை என்று சிறக்க நான் பாடுபட வேண்டும் என்று சொன்னான். சாப்பிடுங்க. நல்ல மனுஷன் அடுத்த கொடுத்த தின்ன மாட்டாங்க. நீ தின்னு. சோடு சொல்ற ரெக்க வந்து பேசிக்கிட்டு போ தின்ன மாட்டாங்க. நீ தின்னு. எங்க ஏன் கண்ணா இது வரைக்கும் கேக்கிட்டு இருக்கறனா? அப்ப உனக்கு வந்து ஒரு பொருள் ஒரு ஆள் கொடுத்துட்டாப்ல. அத நீ தின்ன போது பார்த்து நான் ஏங்கறனா? அப்புறம் ஏன் ஏங்கன்ற? சாமி வணக்கம். என்னாச்சு? சாமி என்னையாச்சு? என்னாச்சு? யாரு கேக்குற கேள்விக்கு சரி பாபு சரியா சொல்றார். அடிச்சு மண்டல்ல உடனே கால போப்ல வர. ஏய் அகரா. நீ குட்டமையா? ஏடா இதுக்காக முன்னுக்கு போறா சொல்லிட்டு டீனா வாங்கி குடிச்சாடா? கட்டிங்க கலவாண்டு குடிச்சு விட்டு அவன் பாரு எவ்வளவு பகமானம் இருக்கு. சரி போல விட்டு போங்க. ஆக பெருமைகள் உண்டாகட்டும். பேசக்கூடிய சிறப்பு இருக்கட்டும். யார் நீங்க? நீங்க யாரு? கேட்டது நானு. கேட்டது நானு. கேட்ட நாயா? கேட்டது நானு. அப்ப கேட்டா போய் சொல்ல மாட்டீங்க. நாயா எதை இல்ல. ஆமா. அப்ப இடம் உங்களோட விட நீங்க அப்படி பேசுவீங்களா? நீங்க யார் முதல்ல? இடத்துல பேர் என்ன? இடத்துக்கு பேர் வெளிய மேய்ச்சா. பேரினா? யாரோ? யாரத்த பண்றது? முனிவர்கள் ரிஷிகள். அப்ப முனிவர்கள் ரிஷிகள் இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு என்ன வேலை? வருவாங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்ப வந்தத செஞ்சத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வந்து செஞ்சே பார்க்க மாட்டேன். அப்ப நீங்க ராமல காத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? வருவாங்க செஞ்சுட்டு போவானே. அப்ப வந்து செஞ்சா நீங்க பாப்பீங்க. அதாவது யாரு செய்வாங்க. அப்ப யாரு செய்யற நீங்க பாப்பீங்க. யாரு செய்யற பாப்பா. செஞ்சா பாப்பீங்க. பாப்பா பாத்து கேட்டேன். ஏன்னா உங்கள மாதிரி ஆளு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா. அதே தேடி பார்த்தா காசு கிடைக்க மாட்டீங்க. சும்மா தேடின போது விட முடியுமா? நீங்க எவ்வளவு யாரு? ஆமா பேச விடுங்க ஏன் பேசிக்கிட்டே இருக்க பையன்? பேச விடுங்க எப்பவுமே பேச. பேச விடுங்கலாம் சொல்லலையே. அப்ப நீங்க பேசுறீங்க எப்படி? அப்படியே பேச மாட்டேன். பேசிட்டு ரொம்ப நுணுக்கமா இருக்கணும். கண்டிப்பா. நுணுக்கமான பேச்சு மட்டும் வாழ்க்கையில வெற்றி பெறும். நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாம் பேசுறீங்க. உங்க பேர் என்ன? யார் நீங்க? எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு பிள்ளை. நான் கேட்கல எப்படி? யார் நீங்க கேட்டீங்க? என் பொண்டாட்டிக்கு புருஷன். உன் பொண்டாட்டிக்கு புருஷனா அரசனான்னு கேட்டா நீங்க அப்படி சொல்லலாம். நான் அப்படி கேட்கலையே. நீங்க யாரு? கேள்வி புரியுதா புரியலையா? என்ன கேட்டீங்க? நீங்க யாரு கேட்டீங்க? அத கேட்டீங்களா? அத கேட்கலங்க. நீங்க யாருன்னு கேட்டீங்க? என்னையா? ஆமா. என் பிள்ளைக்கு அப்பன். உங்க பிள்ளைக்கு அப்பனா பக்கத்துல இருக்கிற அப்பனா சித்தப்பனா பெரியப்பனா உங்களை பார்த்து கேட்டிருந்தா நீங்க அதுக்கு சொல்லலாம். நியாயம் இருக்கு. நான் அப்படி கேட்டனா? நீங்க யாரு கேட்டேன்? கேட்ட கூட சொல்ல இடிச்சாப்ல கேட்ட. நான் ஒரு காவலாளி. நீ காவலாளியா இல்ல காவாலியா இல்ல தூக்குவாளியா? அப்படி கேட்டா நீ சொல்லலாம். நான் தான் கேட்கலையே. கேட்ட போது சொல்லு. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றேன். நான் ஒரு ஆம்பளையா பொம்பளையான்னு போறேன் கேட்டனா? இல்ல மிருகமா நாயா பசுவா கொசுவா இல்ல காட்டாரியா உன்னை கேட்டா நீ யாரு அதை மட்டும் சொல்லு. ஏத்தா அந்த புளூ கலர் சேலை கட்டினா நான் யாருன்னு சொல்லுதா? யாரு நீ சொல்ற?
பவள வேலைக்கு பப்புன்னு இல்லைன்னு கூட்டு வந்தாரு. பப்புனு இல்லைன்னு கூட்டி வந்தாங்கல்ல, அது பப்புன தானே கூட்டி வந்தாங்க, பொண்ணியா கூட்டி வந்தாங்க. அது அழகு ராஜாவத்தை கேட்கணும். அப்படிங்களா? ஏன்னா இந்த நாடகம் கொடுத்த ஒரு 4 மாசம் வச்சிருந்தாங்க, அப்புறம் ஏங்க அப்படி? ஆமா நான் கேட்கிறேன், நாடகம் எல்லா சமயம் நாடகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் பட்டு பட்டு பதில் சொன்னீங்க. ஆமா ஆனந்தராஜ், நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு இது பண்ணிக்கிட்டு தர்றான். சோத்துக்கு சுப்பிரமணிய கடவுளை வேண்ட அவர் வழி விடுறாரு. தப்பு தவறு எடுத்து கூட பேசக்கூடிய பெருமை இருக்கட்டும். உங்க பேர் என்ன? வீரத்தேவன். அப்பா பேரு? நம்பிராஜ். அம்மா பேரு? நங்கை மோகினி. உங்க அப்பா பேரு? நம்பிராஜ். அப்பா பேருடா நம்பிதான். ஏண்டா எப்படிப்பட்ட மனுஷன் உங்க அப்பா? இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்கார ஆளு தெரியுமா? ஏண்டா நம்பின்னு சொன்னோம்னா அந்த உலகத்துல தெரியாத மனுஷன் இருக்க முடியுமாடா? எப்படி தெரியும்? எப்படிப்பட்ட ஆளியா? அந்த ஆளு கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்க மனுஷன், அந்த ஆளுக்கு பிறந்துட்டு ஏண்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டா ஏண்டா அப்படி சொல்ற? சாமி குடும்பத்தை காப்பாத்தி எங்க அப்பா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கம்பி கட்டாரு. என்னடா மடச்சவரோடி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா கம்பி தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. இல்லங்க விவசாயம் பார்க்கறாரு. அப்ப நான் போய் சொல்ல நினைக்கிறியா? நான் சொல்ல போய் நினைக்கிறியா? எங்க அப்பா வந்திருக்க மாட்டாரு. உங்க அப்பா தான நம்பி அந்த ஆளு கம்பி தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வேலை அவர் பார்க்கற. நான் பார்த்துட்டு தான் பேசுறேன், பார்க்காம பேசுறேன். விவசாயம்ல பார்க்கற. என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க? மானாமதுரை, பரமக்குடி, அந்த பக்கம் ஆரம்பிச்சா கொட்டாம்பட்டி, மேலூர், அதுக்கு அடுத்து அங்கிட்டு விராலிமலை, திருச்சி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம். உங்க அப்பா பேர் தான் ஒட்டி இருக்கு. எங்க அப்பா பேர் ஒட்டி இருக்கு. எந்த இடத்துல? இது நம்பிக்கற்ற கம்பிங்க, இது நம்பிக்கற்ற கம்பிங்க போட்டுக்கானே. அது சென்ட்ரிங் போடுற கம்பியா? அந்த நம்பி வேற. எங்க அப்பா நம்பி ராசன். அப்ப அந்த நம்பின்றது அது ராமேஸ்வரம் பாம்பல் மாத்துக்கு சென்ட்ரிங் போட்டது. அப்ப இது இல்ல, இது வேற. ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஒருவேளை குறிச்சி நிலத்துல இருக்காரு இப்படி போயிட்டாரு அப்படின்னு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லையா? எப்ப விவசாயம். அப்ப நீங்க சொல்ற கலைப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன பண்றீங்க? காவல் காத்துக்கிட்டு. காவல் காத்துக்கிட்டு. காவல் காத்துறீங்க. ஆமா. காவல் காத்துட்டு சிறக்கட்டும். வாழ்க பல்லாண்டு. அப்பா பேரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னீங்க. ஆமாங்க. ஆக உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்து அறிவு இருக்கான்னு வேற தான் தெரியும். கண்டிப்பா. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதன் அறிவு இருந்தாலும் நல்லத பேச முடியும். உள்ளவன் உள்ள உடுத்த எழுதுறீங்க, நல்லவன் உள்ள நடக்க எழுதுறீங்க. தெரியுது. இப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க, தப்ப ஒத்துக்கறமா இல்லையா? உண்மைதான். சொல்லக்கூடிய தப்பு தப்பா தப்பு இல்லையா? தப்பு சொல்ற தப்பு. யாரா இருந்தாலும் எந்த தப்பா இருந்தாலும் தப்பு. தப்பு செஞ்சா தப்பு தப்பு தான். ஆமாங்க. இப்ப தப்பு தப்பா தப்பு இல்லையா? தப்பு தப்புதான். இப்போ தப்பு இருக்கு. ஒயிலாட்டாரா? இப்ப தப்பு வந்து தப்புதான். ஆமா. தப்பு வந்து சரியில்லை இல்ல? தப்பு சரி கிடையாது. நீங்க சொல்றது சரியா இருக்கா? ஆமா. இப்ப தப்பு வந்து தப்புதான். சரி. தப்பு ஒருவது சரியாகாது. ஆகாது. தானே உண்மை? செஞ்ச தப்பு எப்படி சரியாக? இப்ப ஒயிலாட்டம்னா ஆடுறீங்க. என்ன தேவைப்படுது? ஒயிலாடுறது தேவைப்படுது. தேவைப்படுற பொருளை வச்சு ஆடுறீங்க. ஆமாங்க. மயிலாட்டம் தேவைப்படுது. மயில் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? மயில். இப்ப தப்பாட்ட ஆடுறீங்க. ஆமா. தப்பாட்ட ஆடுறதுக்கு என்ன தேவைப்படுது? தப்பு தேவைப்படுது. தப்பாட்ட ஆடுறதுக்கு தப்பு தேவைப்படுது. இந்த இடத்துல தப்பாட்ட ஆடுறதுக்கு தப்பு தேவைதானே? ஆமா. இப்ப தப்புன்றது சரியா தப்பா? தப்புன்றது தப்பாட்ட ஆடுறான். சரி. தப்பாட்ட ஆடுறதுக்கு எது தேவைப்படுது? தப்பாட்ட ஆடுறதுக்கு தப்பு தேவைப்படுது. இந்த இடத்துல தப்புன்றது தப்பா இல்ல சரியா? தப்புன்றது சரிதான். இப்ப நீங்க தான் சொன்னீங்க தப்பு தப்புன்னு. அந்த தப்பு வேற, இந்த தப்பு வேற. அடிக்கிற வாசிக்கிற தப்பு வேற. தப்பு தப்பா இல்ல சரியா? தப்பு தப்புதான். அப்ப தப்பு தப்புதான். அப்ப ஆட்டம்னா ஆடிக்கிட்டு இருக்க தப்பு வந்து சரியான ஆட்டம். அது சரி. ஆனா ஆடு ஆட்டத்துக்கு பேரு தப்பாட்டம். பாத்துக்கிட்டீங்க? ஆமா. தப்பா ஆடுனா அது சரியா? ஆனா ஆடு ஆட்டம் தப்பாட்டமா? ஆமாங்க. ஒண்ணு ஆட்டம் சரியா இருக்கு சொல்லு, ஆட்டம் சரியா சொல்லு. நீ ஆடு ஆட்டம் தப்பாட்டம் ஆட்டம் சரின்னு அப்படி சொல்லுவ? ஆட்டம் தப்ப சரியாத்தான் இருக்கும். இப்ப ஆட்டம் சரியா இருந்தா அதுக்கு பேர் என்ன ஆட்டம்? சரியான ஆட்டம். அப்ப சரியான ஆட்டத்துக்கு தப்பாட்டம். தப்பாட்டம் சொல்லல, தப்ப வச்சு ஆடுறதுனால தப்பாட்டம். ஆமா. இப்ப ஆட்டம் தப்பாட்டமா சரியாட்டமா? தப்பாட்டத்தோட கூடிய சரியான ஆட்டம். சரியான ஆட்டம். அப்ப ஆட்டம் தப்பாட்டம். ஆமாங்க. ஆனா ஆட்டம் சரி. சரி. ஆனா தப்பு தப்பு இல்ல. தப்பு தப்பு இல்ல. ஆனா தப்பு தப்பு தான். இப்படி ஒரு முரட்டு லூச கண்டமா. சரி போயிட்டு போ. இப்ப தப்ப பத்தி பேசணும்னா அப்படி இப்படியே தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி. இப்ப தப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம என்ன அப்படி பேசணும்ல? ஊருக்குள்ள ஒருத்தன் என்ன பண்ண அப்படியே ஊருக்குள்ள வந்திருக்காப்ல, வந்த இடத்துல வேலை சரியில்லை, வேலை சரியில்லாம போக திடீர்னு அவனை பிடிச்சி உள்ள விட்டாங்க. அங்க அரசாங்க அதிகாரி கூப்பிட்டு விசாரிச்சுக்க, என்னையா என்ன வேலை வைக்கிற அப்படின்னு இருக்கா. உன் பேர் என்ன? என் பேர் குப்புசாமி. என்ன சாமி? குப்புசாமி. குப்புசாமி பரவாயில்ல. என்ன வேலை வைக்கிற? குப்புசாமி. என்ன சாமி? உப்புசாமி. குப்புசாமி. பேர் என்னது? குப்புசாமி. என்ன வேலை வைக்கிற? உப்புசாமி. செஞ்சதெல்லாம் தப்புசாமி. செஞ்சது தப்புசாமி. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரெண்டு அப்பு அப்புசாமி. உப்புசாமி இருந்து அப்புசாமி வரைக்கும் சாமி எனக்கு வந்தாலும் இருக்கு. சாமி இருக்கா இல்லையா? இருக்குல. சாமி இருக்கு. இப்ப இருக்குன்னு உனக்கு தெரியும். இப்ப நான் இல்லைன்னு நீங்க என்ன சொல்றீங்க? நான் இருக்கேன். நான் இருக்குன்னா நான் இல்லை. நான் மேலுனா நான் பல்ல. நான் இரவுனா நான் பகல். அப்ப நான் இல்லைன்னு சொல்ற விஷயத்தை நீங்க இருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப நான் தெரியாதுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் தெரியும். அப்ப தெரியாத விஷயத்தை நீங்க தெரியுவீங்க. ஆமா. அப்ப தெரியாது நீங்க சொல்ல மாட்டீங்க. என்னைக்கு சொல்ல மாட்டேன். அப்ப எதை கேட்டா தெரியுதுன்றீங்க. படிச்சிருக்கீங்க அதெல்லாம் தெரியும். அப்ப எதை கேட்டா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இது என்ன நேரம்? இரவு நேரம். வச்சிருக்க நாள என்ன நடக்கும்? பள்ளியிரம நாடகம். பள்ளியிரம நாடகம் இரவு நேரத்துல நடக்குது. ஆமாங்க. இரவு நேரத்துல சூரியன் தெரியுமா தெரியாதா? இரவு நேரத்துல சூரியன் தெரியாது. தெரியாத நீ இப்ப என்ன சொல்ற? எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாது என்ன சொல்ற? இரவுல சூரியன்
நீ தானே எதை கேட்டாலும் தெரியும்னு அப்புறம் அப்புறம் இப்ப மட்டும் தெரியாது கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியும் அப்ப பதில் தெரியுமா தெரியாது தெரியும் அப்ப பதில் தெரியும் அப்ப சூரியன் தெரியுமா தெரியாது சூரியன் தெரியாது தெரியாத தெரியும் சொல்ல இரவு மயிராது அப்ப மயிர் வேற தெரியும் உங்களுக்கு தெரியாதுங்க அப்ப மயிரே தெரியாதா தெரியாது தெரியாத மயிரை பார்த்து நீங்க எப்படிங்க மயிர்னு சொல்லுவீங்க மயிர் தெரிஞ்சா மயிர் சொல்லலாம் தெரியாத விஷயத்தை நீங்க எப்படி மயிர் தெரிவிய இரவுல எங்கிட்ட யாருக்கு தெரியும் அதத்தான் கேட்கிறீங்க உனக்கு எல்லாமே தெரியுமா தெரியாது எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சா சூரிய மதியம் தெரியாது சூரியன் நைட்ல தெரியாது நைட்ல ஒன்று இருக்கோ காளியம்மக்கா சூரியன் தெரியுமாக்கா பேர கூட சார் சொல்லிட்டியா ஆமா சரி 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 எது காளியம்மாக்கான்னு சொன்னேன் எங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது சொல்லி விடுச்சு என்னன்னு நீ வாட்டுக்கு போற ஊர்ல கூட காளியம்மா சொல்றா ஊருக்கு 4 ஒன்பது அந்த பேர்ல இருக்கும் ஆனா பாருங்களேன் இந்த உலகத்துல எப்படிப்பட்டாலும் ஊருக்கு காரியமா 4 பேர் இருக்கிறது செய்வாங்க ஏன்னா சந்தையில இருந்து செருப்ப கட்டி எடுத்தாரு ஒருத்தர் சந்தையில இருந்து செருப்ப கட்டி எடுத்தாரு அது சனியை முடிச்ச தெரிஞ்ச விடுமா கண்டிப்பா காரியமா நீங்க ஊருக்கு சொல்லிட்டு அவனால செருப்பு எடுத்து தெரிஞ்சு மூஞ்சி எடுத்தா பார்த்து பத்திரம் இல்ல இல்ல அப்படி இல்ல போவேன் ஏன் கேட்டீங்கன்னா செருப்பு எங்க பூசா பழசா செருப்பு நம்ம எம்புட்டு வாங்கிருக்கீங்க ஏன் கேட்டீங்கன்னா ஒரு ஆட்டத்தை பத்தி ஒருத்தருக்கு உலகத்துல போதும் சொல்றது ரெண்டு விஷயம் ஒண்ணு சாப்பாடு இன்னொன்னு தப்பு செஞ்சுட்டு வாங்க போது அடி வந்து எங்க வாங்குவீங்க அடி வந்து காவல்துறையில வாங்க இப்ப சாப்பாடு போடுறாங்க என்ன சொல்லுவீங்க போதும் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் அடி உதைக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க போதும் ஒரு உப்பு விற்கிறவருக்கு அதை பத்தி அனுபவம் தெரியும் ஒரு கோழி வியாபாரம் பண்றவங்க அதை பத்தி அனுபவம் தெரியும் ஒரு முட்டை விற்கிறவருக்கு அதை பத்தி அனுபவம் தெரியும் ஒரு ஒளிவருக்கு இயக்கிறவங்களுக்கு அதை பத்தி அவங்களுக்கு தெரியும் காவல்துறை அடி வாங்கும்போது எப்படி நினைச்சீங்க ஏன்னா காவல்துறையில போய் அடி வாங்கின ஆளுக்கு அந்த அனுபவம் தெரியும் உலகத்திலேயே எவ்வளவு ஆட்களா இருந்தாலும் நாடக உலகத்துல முன்னேற்றம் படைச்சு பெருங்கொண்ட ஒரு ஆளா வரணும்னு நினைச்சுக்கங்களேன் காலையில விடிய காலையில எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு விட்டு நல்ல வீட்டத்தை பார்த்துட்டு வேற யாரும் ஒருத்தர முடிக்காம நாடக உலகத்துல முன்னேற சிந்தனையில நேரம் உங்களை வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அது வாழ்க்கை ஆக சரி வாழ்க்கை என்ன ஆகும் என் மூஞ்சி முடிச்சா நல்லா தாங்க இருக்கேன் நல்லா இருக்கு கறி மூத்திரம் முடிச்சா நல்லதா இல்லையா நல்லதே கருத மூத்திரம் முடிச்சா நல்லதா இல்லையா நல்லது அப்ப உங்க மூத்திரம் முடிச்சா நல்லதே நரிக்கு கருதைக்கு எடுத்து நீங்க ஆக என்ன 3 மிருகம் பேர சொல்றீங்களே நிறைய கழுத சிங்கி உங்களுக்கு ஒரு தெரியுமா தெரியாதா என்ன உலகத்துல வேகமா போயிட்டு இருந்தோம்னா என்ன சொல்லுவா குதிரை மாதிரி ஓடிட்டு வேகமா குதிரை மாதிரி போறானடா ரொம்ப அடக்கமா போனோம்னா பசு மாதிரி சாந்தமா போறேன் ரொம்ப போறேன் ஒரு ஆட்டோ புடிங்கிட்டே இருந்தோம் என்ன சொல்லுவேன் குரங்கு வாயடா ஏதாச்சும் புடிங்கி போறாயா சொல்றோம்ல வீட்டையே கழுத சுமக்கிற மாதிரி சுமக்கிறாயா அவன் பாவமியா வேலை கிடைக்கிறவன் நாயா அலையிறாயா சொல்றமா இல்லையா சொல்றோம்ல ஏன்னா இம்புட்டு அடி அடிக்கிறேன் எருமை மாதிரி நிக்கிறேன் சொல்றோம்ல இத்தனை யார சொல்றோம் யார சொல்றோம் மனுஷன் தான் சொல்றோம் இப்ப இத்தனை மிருகம் உள்ள இருக்கா நீங்க கேட்கிறீங்களே இத்தனை மிருகம் உள்ள இருக்கான்னு கேட்டா நீங்க இத்தனை மிருகத்தை யார சொல்லி பயன்படுத்துறான் மனுஷன் சொல்லி அப்ப மனுஷனுக்குள்ள மிருகம் இருக்கா இல்லையா இருக்க தெரியும் இப்ப நீங்க இல்லாத மாதிரி பேசுறீங்க நான் அழகராஜ மாமா அங்க நாடகத்துக்கு நல்ல நடிகரை போட்டு நாடகத்துக்கு முரட்டு லூசாவை போட கட்டுறேன் தப்பு இல்லைங்க நாடகத்துல வந்தோட கேட்டாங்க ஆனந்தராஜ கோமாளின்னு அப்போ ஒரு லூசுக்கு லூசுனே சரியா இருக்குன்னு என்ன போட்டிருந்தாங்க தப்பா சரியா நான் அதெல்லாம் அறிவாளிங்க என்னைக்குமே முட்டாள் ஒருத்தனை என்னைக்குமே ஏமாத்த மாட்டேன் அதை ஏமாறுவேன் ஆனா முட்டாள் நினைக்க ஏமாத்தா சொல்லிக்கலாம் கிடையாது அப்ப ஏமாத்தாம ஒருத்தர் இருக்கிறவன் நல்லவன் தானே நல்லவன் இப்ப முட்டாள் இருக்க நல்லதா இல்லையா நல்லது இப்ப நான் முட்டாள் இல்லைன்னா நீங்க நான் முட்டாள் தான் இப்ப நான் முட்டாள் இல்லைன்றேன் நான் முட்டாள் இல்லைங்க அப்ப நீங்க முட்டாள் இல்லைன்றீங்களா இப்ப நான் முட்டாள்ன்ற நீ என்ன சொல்ற நான் முட்டாளுங்க நீங்க முட்டாள் ஆமாங்க அப்ப நான் என்ன சொன்னாலும் சொல்லுவீங்க எதை சொன்னாலும் சொல்லுவீங்க இப்ப உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அறிவு இருக்கு இப்ப உங்களை பார்த்து யாராவது அறிவு இருக்கா கேட்டா என்ன பண்ணுவீங்க அறிவு இருக்கா கேட்டா இருக்குன்னு சொல்லுங்க வீடு வாசல் இருக்கா இல்லையா கேட்டா இருக்குன்னு சொல்லுவோம் காசு பணம் இருக்கா இல்லையா கேட்டா இல்ல வீடு வாசல் இருக்கா இல்லையா கேட்டா இருக்கு இல்லன்னு சொல்லுவோம் காசு பணம் இருக்கா இல்லையா கேட்டா இருக்கு இல்ல சொத்து சுகம் இருக்கா இல்லையா கேட்டா இருக்கு இல்ல இப்ப உங்களை பார்த்து யாராவது அறிவு இருக்கா கேட்டா என்ன சொல்லுவீங்க இருக்குன்னு சொல்லுவேன் அறிவு இருக்கா கேட்டா இருக்குன்னு சொல்லுங்க இப்ப உங்களுக்கு அறிவு இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க இப்ப உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா நான் தான பார்க்கணும் இப்ப நான் கேக்குறேன் உனக்கு ஒரு நண்பர் இருக்கா உன் நண்பர் பேரு அறிவு உன் நண்பர் பேரு அறிவு உன் நண்பர் பேரு அறிவு உனக்கு அறிவு இருக்குல உன் நண்பர் பேரு என்ன அறிவு அறிவு தானே இந்த அறிவு வீட்ல படுத்திருக்காப்ல நீங்க இருந்து நாடகத்துக்கு போன அறிவுன்னு சொல்லி போன் அடிக்கிறீங்க அடிச்சீங்கன்னா எடுத்தது அறிவு இல்ல அறிவு அப்பா போன் எடுத்துட்டாரு அறிவு அப்பா போன் எடுத்தா நீங்க என்ன கேட்பீங்க எங்க அறிவுங்க அறிவு இருக்கா அப்படின்னு யார்ட்ட கேட்ப அறிவுங்க அப்பா அறிவு அப்பட பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கறீங்க உனக்கு போது அறிவு இருக்கான்னு அடிச்சா பட அறிவு அப்பா பார்த்தா அறிவு இருக்கான்னு இப்பதான் கேட்ட அறிவு அப்பட பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்பேன் அப்பன்ட்ட மயனை கேட்டேன் மயனை என்ன கேட்ட அறிவு இருக்கான்னு கேட்ட அறிவு இருக்கான்னு யாரை கேட்ட அறிவு அப்பாட்ட கேட்ட அறிவு அப்பாட்ட போய் அறிவு இருக்கான்னு எப்படி நீங்க படிச்சா பட அதுக்கு நான் வரலன்னு சொன்னேன் என்னைய போட்டு சித்திராத வருத்தி நீங்க ஆளுங்க சொல்லி அறிவு இருக்கான்னு கேட்பீங்க அறிவு அப்ப அப்பன்ட்ட மயனை கேட்க உன்னை பத்தி பேசி பிரதமர் உள்ள யார்
ஒண்ணுக்கு 2 உள்ள இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 நீயே பாத்துக்கிற? நான் பார்க்கலங்க. அப்புறம் பார்க்காதவங்க ஒண்ணுக்கு 2 இருக்கான்னு எப்படி சொல்ற? ஒண்ணுக்கு 20 உள்ள இருக்காங்க. உள்ளதானே இருக்காங்க. ஆமா ஆமா. என்ன பண்ண உள்ள இருக்காங்க? உள்ள ஸ்டேஷன் இல்லையா? காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா பேரு? அப்பா பேரு நம்பி. அப்பா பேரு? அங்கே போகுது. தங்கச்சி பேரு? தங்கச்சி பேரு வள்ளி. வள்ளியா? ஆமாங்க. வள்ளியானா அப்புறம் எப்படி வந்திருக்கு? வந்திருக்கா? பேர் வள்ளி. பேர் வள்ளி. ஆமாங்க. அத வள்ளி வந்திருக்கான்னு கேட்டேன். வள்ளி வந்திருக்கு. அப்ப வள்ளியான்னு கேட்டேன். வந்திருக்குங்க. அட வள்ளியாயா? வந்திருக்கு. அட பேர் வள்ளியாயா? பேர் வள்ளி. பேர் வள்ளியானே? அட வள்ளியான்னு கேட்டேன். வள்ளில. உங்களாரு? யாரு? உங்க பேரு? குள்ளி. குள்ளி. உருவத்துல குள்ளியா மனசே குள்ளியா? உருவத்திலே குள்ளி. ஒண்ணா தெரிஞ்சுக்க. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனா நாடகத்துல வந்த இடத்தை மறக்க கூடாது. கண்டிப்பா. கொரோனா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் எல்லா காய்ச்சலும் வந்துச்சுல. ஆமா. கொரோனா காலகட்டத்துல அத்தனை காய்ச்சல் வந்த உனக்கு சங்கர புண்ணியத்துல மூல காய்ச்சல் வந்துச்சா? வரல. அது சங்கர உனக்கு கொடுத்த புண்ணியம்டா. என்ன ஏதோ சொல்லு. அத வச்சு நீ தெரியாம தரமா இன்னொரு பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் 85 வருஷம் மூல காய்ச்சல் வராதா? எனக்கா? ஆமா. மூல காய்ச்சல் வராது. மூல காய்ச்சல் வராது. எப்படி சொல்றீங்க? எப்படி வரும்? மூல இருந்தா மூல காய்ச்சல். ஐயோ. அட சண்டான. ஏப்பா கடைசியில உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாருடா. ஆனா இப்படி ஒரு ஆளை நான் நெகிட்டே பார்த்தேன். ஓடியாத்தே இருல ஓடியாமா. கண்ணே ஏனவமணியே உன்னை காணாத கண் உறங்குமா. உன்னை கேட்டேன் மூளை இல்ல. நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து கொஞ்சம் அப்படி லேசா இப்படி அது என்ன கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி ஒரு அரபுக்கு மாதிரி ஒரு அலியனை போட்டு சித்திராவது நாலு மாதிரி சொல்லிருக்காங்க. வாங்க சுவாமி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பொருத்தம் அமைஞ்சது மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க என்ன உடம்பு கொடுத்துருக்கீங்க? என்ன நிறத்துல இருக்கு? மஞ்சள் கலர். இவங்க சிவப்பு கலர். நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க சாலை விதிகள்ல மஞ்சள் சிவப்புலாம் போட்டிருக்காங்க. ஆமா. மஞ்சள் போட்டிருந்தா என்ன பண்ணணும்? மஞ்சள் போட்டிருந்தா என்ன? அதை கேளுங்க. மஞ்சள் ஓட்டுந்தா என்ன செய்யணும்? பச்சைனா போகலாம். பச்சைனா மஞ்சள்னா தயாரா இருக்கணும். மஞ்சள்னா தயாரா இருக்கணும். நீங்க தயாரா எச்சரிக்கையா இருந்துக்கங்க. அது இல்ல நீங்க தயாரா தான் இருக்கணும். ஆனா இந்த மாதிரி நடத்திருக்காங்க.
அது வந்து சிவப்பு போட்டா என்ன அர்த்தம்? கேளுங்க. டேஞ்சர், அபாயம். நீங்க போக தயாராத்துக்குங்க. போனீங்கன்னா ஆபத்து. ரொம்ப பத்திரப்படுத்திக்கங்க. ஆக வாழ்க்கைக்கு மத்தியில 2 பேருக்கு சிறப்புக்கு எப்படிப்பட்ட பதவிகள் இருக்கலாம் இந்த பண்ணு. அந்த கிளியே சொன்ன கிளியே மகிழ்ச்சி. உங்களை கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்க. இந்த புள்ள உங்க ஆளு தானே? எம்மால் தான். அட ஒன்னொன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது உங்க ஆளு சொல்லிட்டீங்க. ஏங்க ஆனந்தராசு உங்களுக்கு தெரியாத விவரம் இருக்கா? ஒரு முழு தேங்காயை போய் நாய்ட்ட குத்தோம்னா அது என்ன வருது? என்ன வருது? முழு தேங்காயை நாய்ட்ட குத்தா பரட்டுமாமா? அப்போ நாய் சொல்லாம சொல்லிட்டு பார்த்தா தங்கச்சி ஓடியாத அண்ணன் நிறைய கவலை.
தங்கச்சி நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரத மகிழ்ச்சி வந்திருக்காரு. உங்களுக்கு கண்ணுக்குலாம் தெரியுதா? நல்லா தெரிஞ்சாத்தா நாங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இருந்தாலும் இடத்துக்குரிய தலைவியா நான் உன்னை பார்த்து ஆசீர்வாதம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. மேலோகத்துல இருந்து வந்திருக்காரு. கண்டிப்பா ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கணும். கண்டிப்பா. அதனால வரவேறுங்க. வாங்க சுவாமி. கலைவாணி மகனான கலைஞான வடிவான கலைஞான மகரிஷி இசைக்கு ஒரு இலக்கணம் வைத்த இசை ஞான வல்லனே வருக வருக. வந்தனம் தந்தேன் சந்தன கமலும் நாரதரே வருக. வந்தனம் தந்தேன் சந்தன நாரதரே வருக. வந்தனம் தந்தேன் சந்தன கமலும் நாரதரே வருக. மாதவனே புகழாடி நாரத மகரிஷே வருக. மாதவனே புகழாடி ரொம்ப சுருக்கத்துல பெருமையா இருக்கணும். மேற்புடையது வாழ்த்து விழாது எப்பயுமே உங்களுக்கு என்ன வீடே இருக்கு. நீங்க போயிட்டு வாமா. அது பூரியா போட்டோம். உனக்கு பேச ஆக வாழ்க விளையாட்டு தலைமுறை வரைக்கட்டும். ஆக அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பண்பாடியை நிமிர்த்த மொழியா தமிழ் என்ற தேவவிரதத்தை பார்த்து உங்களை மகள இன்பகர மாறி பண்டோரம் வந்து அண்டோரவட்ட அரங்கே என் பக்கத்திற்கு பற்றி இந்த மண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் நான் தரக்கூடிய வார்த்தை மண்ணத்தட்டு கும்பத்துக்கு பொட்டல் பச்சிக்கமா வாழ்க்கை
கொண்ட நீ அழகி மதனமலர என்னை அகமது விட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்டனா உனது போடுகிற இவ்வாறுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தார் கேட்பாய் என்ற நல்ல எண்ணம் வைக்கல தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து மறந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் சுட்டு சென்றால் கதைக்கு பிரமை நோக்கத்தை கிடங்க ரொம்ப பெருமையா சொன்னீங்க. நாடு இருக்கட்டும், நாட்டில் வளர்த்த பிள்ளைகள் தந்தை தான் யாரு வார்த்தை கேட்டுட்டு மலைநாடு ஈழாக்குரிய பெருமைக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்ட பெருமை உண்டு. மூவேந்தர்கள் ஆண்ட நாடு 3 நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. அதுக்கடுத்து தமிழகத்தில் நிறைய பாத்தீங்கன்னா குட்டநாடு, குடநாடு, வேணாடு, அருவா நாடு, அருவா வடதுறை நாடு, மலையம நாடு, சீர நாடு, நிறைய நாடுகள் இருக்கு. அப்படி ஒரு நாடுகள் இருந்தாலும் 3 நாட்டுக்குள்ள பெருமை உண்டு. சோழ நாட்டுக்கு பெருமை கொடுத்தாங்க தெரியுமா? சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துக்கள் உடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து. உங்க நாட்டுக்கு என்ன பெருமை? எங்க நாட்டுக்கு சான்றோர் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாட்டின் ஒரு பகுதி தான் மலைநாடு. சரி, இப்ப தொண்டை நாட்டுல ஒரு பகுதி மலைநாடா இருக்கா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி சோழ நாட்டுல இருந்து ஒரு பிரிவு தான் உங்க தொண்டை நாடு. இந்த தொண்டை நாட்டுல ஒரு பிரிவு உங்க நாடா? இப்ப தொண்டை நாடு குறுநில பகுதி அப்படி சொல்லுங்க. அதனால மலை பகுதின்னு சொல்லுவாங்க, மலைவாழ் மக்கள். ஆமா உண்மை. அந்த மாதிரி மலைநாடு நாங்க. நீங்க பகுதியா பிரிஞ்சிருக்கீங்க. சரி, பிரிஞ்சிருக்கீங்க. நீங்க இவ்வளவு பெரிய காலகட்டத்துல சான்றோர்கள் உடைத்து அப்படி சொன்னீங்க. சான்றோர்கள் உடைத்து என்னமா அர்த்தம்? சான்றோர்கள் உடைத்துனா சான்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, எல்லா இடத்துலயும் சான்றோர்கள் இருப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து திருவள்ளுவர் எங்க பிறந்தாரு? சோழ நாட்டுல பிறந்தாரு. சோழ நாட்டுல பிறந்தாரு. அதே மாதிரி 63 நாயன்மார்கள்ல 40க்கு மேற்பட்ட நாயன்மார்கள் எங்க பிறந்தாங்க? சரி, உங்க நாட்டுக்குள்ளதே. எங்க நாட்டுக்குள்ளதே. ஆமா. அதாவது பிஸ்ராந்தையார் எங்க பிறந்தாரு? ராமநாதபுரம் மாவட்டத்துல. சரி. அதே மாதிரி வந்து அப்துல் கலாம் எங்க பிறந்தாரு? ராமநாதபுரம் மாவட்டத்துல. சரி. அவங்க எல்லாம் சான்றோர்கள் தான். ஆனா எங்க நாட்டுக்கு மட்டும் ஏன் சான்றோர் உடைத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா, எதையுமே பெரும்பான்மை தானே நம்ம எடுத்துக்கிறோம். அதிகமான சான்றோர்கள் அங்க பிறந்ததுனால சான்றோர் உடைத்து. அதிகமா இருக்கிறனால சான்றோர் உடைத்து. கடல்ல எல்லா இடத்துலயுமே முத்து எடுக்கறதா செய்வாங்க. ஆனா ஏன் அதாவது பாண்டிய நாடு மட்டும் ஏன் முத்து உடைத்துனாங்க? எல்லா இடத்துலயுமே யானைகள் இருக்கதா செய்யுது. ஏன் வந்து சேர நாட்டுல மட்டும் வேலம் உடைத்து, வேலம்னா யானை, யானைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா இடத்துல நெல் விளையதா செய்யுது. ஏன் சோழ நாட்டு மட்டும் சோறு உடைத்துனாங்க? அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து சொல்லப்படுவதனால என்ன தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அப்ப நீங்க சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தோம்னா அதிகபட்சத்துல இருப்பதனால சான்றோர் உடைத்துட்டீங்க. நான் சொல்றேமா, எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அதிகபட்சத்தை பார்த்து முடிவெடுக்கிறீங்கல்ல. எவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு தேர்தல் நடக்குது. அதிகத்தை வச்சு நீங்க முடிவு எடுக்கிறீங்க. அதிகத்தை வச்சு முடிவு எடுக்கணும்னா ஒரு இடத்துல தகரமா கூச்சு போட்டுருக்கீங்க. ஒரு 10-15 கிலோ 10-15 கிலோ தகரமா குதிச்சு ஓடுற இடத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவுன் 2 பவுன் ஒரு சங்கடி கிடக்கு, தங்க சங்கடி. இங்க 10-15 கிலோ வரைக்கும் தகரம், அங்க ஒரு 2 பவுன் தான் சங்கடி கிடக்கு. இப்ப எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா ரொம்ப குறைவா இருக்கிறது தங்கம். எண்ணிக்கையில தகரம் அதிகமா இருக்கு. ஆனா மதிப்பு கூட எதுக்கு இருக்கு? மதிப்பு கூட வந்து தங்கத்துக்கு. இப்ப அதிகமா இருக்கிறது எது? அதிகமா தகரம். குறைவா இருக்கிறது எது? தங்கம். உங்க கணக்குப்படி பார்த்திருந்தோம்னா அதிகபட்சத்துல வரக்கூடிய தகரம் தான் பிரச்சனை பேசிருக்கோம். இல்ல குறைவா இருக்கக்கூடிய தங்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா கூட இருக்கிறது குறைச்சிருக்கிறது இங்க முக்கியத்துவம் இல்ல. எது முக்கியத்துவம் வாய்ந்தது? தப்பி பிழைக்கும். நான் சொல்றேன், மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சான்றோர்கள் மட்டும் இங்க பிறக்கல. சரி, நிறைய மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்காங்க. ஆனா அங்க சான்றோர்கள் நிறைய பேர். இப்ப நான் கேக்குறேன், சான்றோர்கள் மதிப்புக்குரிய பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் அறிவாளியா பிறக்க முடியுமா? பிறக்கும் பொழுது அதாவது பிறக்கும் போது சிலரது மரபு நிலைப்படி அவருடைய குணப்படி, அதாவது அவருடைய இந்த மரபு அணுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்டம் இருக்கு. பிறக்கும் போது எல்லாமே அறிவு இல்லாம பிறக்கிறான். எந்த அறிவுமே கிடையாது.
நெருப்பு பொறி சின்னதா இருக்க மாதிரி தான் தெரியும். அது குடிக்க ஆரம்பிச்சுன்னா அதான் நூல்களை கற்க கற்க அவர்கள் நிறைய வந்து உலக அறிவை பெற்ற பெரிய சான்றோர்களா வருவாங்க. அப்ப இந்த இடத்துல சிறுசு பெருசு முக்கியம் இல்ல. கொடுக்கக்கூடிய வாய்ப்பை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தி வருகிறார்களோ அவர்கள் பெரியார் போல வாய்ப்பை சரியாக பயன்படுத்த பெரியார். வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். நாரதர் வந்து நாரதர்ங்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால நீங்க என்ன செய்றீங்க? முக்கி முக்கி பேசுறீங்க. எனக்கு வள்ளின்னு வாய்ப்பு கிடைச்சதுனால பாட்டு பாடுறேன். பாட்டு பாடுறீங்க, பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்? அந்த மாதிரி நல்லவர் கூட்டத்துல ஒருத்தர் நல்லவனா இருக்கிறதுக்கு பெருசு இல்ல. ஆமா. தீயவர் கூட்டத்துல ஒரு ஆளு நல்லவனா இருக்கானா அதுக்கு பெரிய விஷயம். அதோட உங்க நாட்டுக்கு ரொம்ப பெருமை இருக்கு. நல்ல நிறைய சான்றோர்கள் ஏத்துக்கிறேன். தப்பு இல்ல. ஏங்க ஒரு நாட்டுக்குள்ள சிறப்பு வாய்ந்தவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்மளா ஒரு பெருமையை கொடுக்கலைனா கூட இருக்கிற பெருமையை கெடுக்காம வாழ்ந்தோம்னா பெரிய புண்ணியம். நெத்தியில போட்டிருக்கிறது என்ன? பட்டை. பட்டைக்கு பேர் என்ன தெரியுமா? பசு பதி பாசம் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல பசு பதி பாசம். தவத்திற்கு தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் கிரகங்கள் 9. ஆனா பசி வந்துச்சுனா 10 மறந்துவோம்னா ஒரு மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட தன்மைகள் இருந்துச்சுங்க. அறிவியல் ரீதியா சரி, ஆன்மீக ரீதியா சரி, இந்த தமிழகத்துல நம்ம பகுதி ரொம்ப பேர் பெற்ற ஒரு பகுதி. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் இருக்கா. ஒத்த சொல்லுனாலதான் மாற்றங்களே பிறந்த கண்டு இருக்கு. அப்ப ஒரு சொற்களா இருந்தாலும் சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த வார்த்தை சிறக்கும். பிள்ளைகள் வயதில் முத்தால் புதாவின் சொற்பத்தை கேளா, கலிதர் புதால் முத்தால் கடவுளை கருதி பாரா, தெல்லர் வித்தை கட்டால் சீடரும் குருவை தேடா, உள்ள நோய் பிடிகள் தீண்டால் உலகம் பண்டிதரை நாடால் ஏடுகள் சொல்லுது. அப்ப காரணம் என்ன? பிள்ளைகள் வயதில் முத்தால் புதாவின் சொற்பத்தை கேளா. அப்ப கொஞ்சோடு வயசுக்கு மூத்தபடியாச்சுன்னா அப்பா வந்து சரியா கேட்கலாம். எப்ப பார்த்தாலும் ஏப்பா நோயின்னு இருக்க எனக்கு தெரியாதா? நான் பார்த்தேன் இல்லையா? நான் பார்த்துக்கிறேன், பேச விடுப்பான்னு சொல்லலாம். அப்ப பிள்ளைகள் வயதில் முத்தால் புதாவின் சொற்பத்தை கேளா, கலிதர் குணல் முத்தால் கடவுளை கருதிப்பாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனுக்கு கொஞ்சோடு வயசாச்சுன்னா மனைவியோட சொல்லுவாங்க, ஏன் கேட்கறது ஓடுறீங்க, படத்துல இருங்க, நான் பாத்துக்கிறேன், ஆனா பேச விடுங்க, எனக்கு தெரியுங்கன்னு சொல்ற கால சூழ்நிலை வருமா. கல்லினர் குழால் முத்தால் கடவுளை கருதிப்பாரா, தெல்லற வித்தை கட்டால் சீடர் குருவை தரா. நல்ல தெல்ல தெளிவா வித்தையை கத்துக்கிட்டாச்சுன்னா குருநாதரை தேடி யாருமே போக மாட்டாளா. நம்மளுக்கு எல்லா வித்தையும் தெரியுமில்ல. குருநாதரே இல்லாம எந்த ஒரு வித்தையும் கற்றுக்கொள்ள கூடாது. குருநாதர் இல்லாம கற்றுக்கொள்ள கூடாது. ஆனா குருநாதர் கூட தன்னை குருநாதரை மானசீகமாக ஏற்றுக்கொண்டுதான் அவன் கலையை கட்டானா. அதனாலதான் இன்னைக்கு அவனுடைய பெயர் நிலைச்சிருக்கு. அதாவது கண்டை விரலை வந்து துரோணாச்சாரியார் வந்து அதாவது காணிக்கையா பெற்றுக் கொண்டாலும் அவனுடைய பேர் இன்னைக்கு நிலைச்சு நிக்கல. குருவை வந்து என்ன செஞ்சாரு? அவர் மதிச்சார். நிந்திர பண்ணக்கூடாது. இப்ப உடுகாத நிலமும் கெடும், உழைக்காத உடலும் கெடும், குருவில்லாத வித்தையும் கெடுமா. குருவோட போனோம்னா அந்த வித்தை சிறக்கும். கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இவ்வளவு யாரு? அப்ப நான் கேட்கிறவா, ஒரு ஆளை உருவாக்குறோம். ஒரு ஆளை உருவாக்கும் போது ஆனா அப்படின்னு ஒரு எடுத்து, இந்த ஆனான்ற எடுத்த ஆனா படிக்காதவங்க கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனான்ற எடுத்த உலகத்துல வந்து மொழிகளுக்கு என்பது அதாவது 6000 மொழி இருக்கும். சரி, இந்த மொழி 6000 மொழி இருக்கு. இப்ப நீங்க பேசுறீங்க, அதுல பேச்சு மொழி 5000 மொழி இருக்கு. சரி, அதுல வந்து எழுத்து வடிவமே இல்லாத மொழி எவ்வளவு இருக்கு? 4800 மொழியா. அப்ப 200 மொழி தான் எழுத்து வடிவம் இருக்கக்கூடிய. சரி, மொழியை பத்தி பேசுங்க. எழுத்து வடிவத்திலேயே 6 மொழி தான் சரி செம்மொழி என்று சொல்லப்படுது. அதுல ஒண்ணு இலக்கிய பழமை வாய்ந்த மொழி. அதுல ஒண்ணு பெருமை சேர்த்திருக்காங்க. தனி மொழி தமிழ் மொழி. உயர்தனிச்ச மொழி சொல்லுங்க. ஏன்னா செந்தமிழ் நாடு போதுனே இப்ப தேர்ந்து வந்து பாய்ந்து காதலே என் தந்தைகள் நாடு பேசினே ஒரு சக்தி புரட்சி முடிச்சு. இப்ப மொழியை பத்தி பேசுறீங்க. மொழி எங்கமா தோன்று தெரியுமா? எங்க தோன்றுச்சு? மொழி அகத்திய தெற்கே அகத்தி புதிய மலையில் தோன்றியதாக நம்ம தமிழர்கள் கூறுவார்கள். அப்படி சொல்ல நினைக்கிறீங்க. ஆனா ஒளி வடிவம் எங்க தெரியுமா தோன்றுது? ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒளி வடிவமும் சரி, ஒரு மொழியும் சரி எங்க தோன்றுது? முதல்ல பேச்சு எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பேச்சு எங்க ஆரம்பிக்குது, ஒளி எங்க ஆரம்பிச்சிச்சு, மொழி எங்க மனிதனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த நான் சொல்றேன். ஆரம்பத்துல இப்பதே மனுஷன் ஒரு காலகட்டத்துல நாகரிகமான பரப்புறதுக்கு முன்னால காட்டு விலங்கா மனுஷன் ஆதி மனிதனா இருந்த காலத்துல விலங்கை வேட்டையாட போவானா. விலங்கை வேட்டையாட போகும்போது விலங்கை வேட்டையாடிட்டா இவனுக்கு விலங்காக பெற்ற உணவு, இவனை விலங்கு வேட்டையாடிச்சுன்னா விலங்குக்கு இதே உணவு. காலகாலமா அப்படி நடக்குது. காட்டுக்குள்ள எனக்கு வேட்டைக்கு போறேன். வேட்டைக்கு போகும்போது விலங்க துரத்தி கொண்டு ஓடுகிறான். ஓடக்கூடிய விலங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஓடுது. ஓடும் போது தன்னுடைய கூரிய கற்களை எடுத்து அந்த விலங்க நோக்கி எரிச்சாலாம். அப்படி விலங்க நோக்கி இந்த கற்களை எரியும் பொழுது அது விலங்கு மேல படாம ஒரு கல்லு மேல படுது. கல்லு மேல இந்த கல்லு பட்டோன்னு ஒரு தீ பிளம்பு பறக்குது. பட்டோன்னு ஒரு தீப்பொறி பார்க்குது. ஆகா, எப்படி அது அதிசயமா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அடுத்த நாள் விலங்க துரத்தி கொண்டு ஓடுறேன். துரத்தி கொண்டு ஓடும் பொழுது
அப்படிப்பட்ட சூழ்நிலையில காட்டு விலங்கு காட்டு தீ ஏற்பட்டதுல இந்த விலங்கு காட்டுக்குள்ள போக தீ ஆயிடுச்சு. தீக்குள்ள இந்த விலங்கு வெந்து கிடக்கு. வெந்து கிடந்த விலங்கு எடுத்து தின்னு வாங்குற சுவை வந்து சுட்டு சாப்பிட்டா வேக வைத்த உணவை உண்டால் எவ்வளவு சுவையாக இருக்கு. முதல்ல மனித உணர்வு முதல் பச்சையா இருக்கா. இப்ப எதுல வெந்த முன்னால தீயில வெந்த நல்லா இருக்கு. இதை எப்படி தீய உண்டு பண்றதும் அவனுக்கு தெரியல. அப்பதான் இந்த கல்லை கொண்டு எரியும் பொழுது தீப்பொறி பறக்க அப்ப ஒரு கல்லையும் வச்சு உரசனோம்னா தீ பறக்கும். தீயை கண்டுபிடிக்கலாம்னு மனிதன் கண்டுபிடித்த முதல் பொருள் தீ, நெருப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மண்ணை வேட்டைக்கு போற வேட்டைக்கு போகும்போது ஆதி மனிதர்கள் காட்டுக்குள்ள மரம் விட்டு தவிட்டே இருப்பான். அப்படி மரம் தவம் போது ஒருத்தன் முன்னால தவ, அதுக்கடுத்து அவனை பார்த்து பின்னால தவ, இப்படி தவிக்கொண்டே போய்கிட்டு இருக்க. ஒரு கால சூழ்நிலையில இவன் தவக்கூடிய வாது ஒடிஞ்சு கீழே விழுந்துடுறேன். கீழே விழுகும் பொழுது அம்மானு கத்தும் போது முன்னால போனவ திரும்பி பார்த்தாராம். இவனுக்கு ஆச்சரியம் தாக்கல. ஏன்னா எந்த விதமான சைகையும் இல்லாம எந்த விதமான அசைவும் இல்லாம முன்னால போனவன் நம்மளை திரும்பி பார்க்கிறான்னா அவனை கூப்பிடக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கு சொல்லி மறுபடியும் ஆ ஊ ஓடு ஓசைகளை எழுப்புறேன். அந்த கூட்டமே ஆ ஊன்னு கத்துது. அப்ப மாறி மாறி ஓசைகளை எழுப்பும் பொழுது முதல்ல பிறக்கக்கூடியதா ஒளி வடிவம். அந்த ஒளி பிற்காலத்துல மொழியாக மாறுகிறது. ஆக எந்த மொழி மனுஷனை சேர்த்து வச்சோ அந்த மொழியே மனிதனை மறுபடியும் பிடிச்சு வைக்குது. இது கால சூழ்நிலை. இன்ன வரைக்கும் நீங்க வீட்டுக்குள்ள பாத்திருக்கீங்களா? வீட்டுக்குள்ள போகும்போது விளக்கு ஏத்தும் போது நம்ம கும்பிடுவோம். இப்படி கையெழுத்து கும்பிடுவோம். சிவா சிவா நாளாகி நாள் விளக்கு போட்டா மாதிரிலாம் சொல்லுவோம். ஏன் விளக்க பார்த்தா கும்பிடுவோம் நினைக்கிறீங்க? விளக்க பார்த்தா எதுக்கு கும்பிடுவோம்? இதை கும்பிடக்கூடிய வழக்கம் எங்க இருந்துச்சு கேட்டீங்கன்னா ஆதி மனிதனுடைய காலத்துல முதல்ல எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் காட்டுக்குள்ள தன்னந்தனியா இருட்டுக்குள்ள தெரியும். இரவு நேரத்துல மனிதன் இருக்கும் பொழுது காட்டு விலங்கிட்டு தப்பிக்கணும்ல. காட்டுக்குள்ள தெரிஞ்சவனுக்கு பாம்போ பள்ளியோ பூச்சியோ பூரானோ எது கிடைச்சாலும் ஆபத்து. அப்ப விளக்கில்லாத சமயத்துல இருட்டுக்குள்ளே கிடந்து பயந்து வாழ்ந்தவனுக்கு இந்த வெளிச்சம் என்னைக்கு கிடைச்சோ அந்த விலங்கிட்ட இருந்து பூராட்ட இருந்து பூச்சிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைச்சிச்சு. அப்ப நம்ம பாதுகாப்பு நினைவுபடுத்துவோம். அந்த விளக்கை பாதுகாப்பு தரப்படுகிறோம். அதனால இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விளக்க கும்பிடுறோம். அந்த விளக்க கும்பிட்டா சரி. இன்ன வரைக்கும் மின்சார விளக்கு போட்டாலும் நம்மள கையெழுத்து கும்பிடக்கூடிய பழக்கம் இங்க உருவாச்சு. இது சரியா இல்ல. கொல்லி சட்டி கொண்டு வர பாத்தீங்களா? கொல்லி சட்டி செத்தவங்களுக்கு பின்னால கொண்டு வரோம். எதுக்கு இதை கொண்டு வர நினைக்கிறீங்க? கொல்லி சட்டி இந்த பூலகத்தோட கணக்கே அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஏன் கேட்டீங்கன்னா நெருப்பே ஒரு காலகட்டத்தில் ஒருவர் வீட்டுல ஒருத்தர் வீட்டுல தான் எடுத்துக்கிட்டு இருக்குமா. சமையலுக்கு தேவையான அவர் வீட்டுல இருந்து எடுத்து போடுமா. அப்ப அவர் வீட்டுல இருந்து எடுத்து போய் மத்த வீட்டுகளுக்கு சோறுன்றதே கிடைக்கும். அப்ப மத்த எங்கேயுமே நெருப்பு கிடைக்காது. அப்ப அணையாத அடுப்பாக அந்த ஒரு வீட்டுல மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. சோறு சமைக்கவே ஒரு வீட்டுல இருந்து எடுத்து போகணும்னா ஒருத்தர் இறந்து போயிட்டான அவனை செத்தவனை குறைக்கிறதுக்கு வேணும்ல. அப்ப அவர் வீட்டுல இருந்து தான் இன்னைக்கு எடுத்துட்டு போறோம். அப்ப அன்னைக்கு கொண்டு போனோம்னா நெருப்பு கொண்டு போனோம்ல. அப்ப நெருப்பு கண்டுபிடிக்க முடியாத காலத்துல கொண்டு போனா ஆனா இன்னைக்கு பின்னாலே கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஏன் அதை நினைவுபடுத்தக்கூடிய சம்பவத்தை. அப்ப இத்தனை சிறப்பு பூமியில இருந்து ஒன்னொன்னு தொட்டு இந்த உலகம் உற்பத்தி ஆயிருக்குன்னா மனித வாழ்க்கை என்பது எங்க உருவாயிருக்கு? அடிப்படை ஆதி மனிதர்கள் எடுத்து அனைத்து உருவாயிருக்கு. பறவை பறந்துச்சு, விமானத்தை கண்டுபிடிச்சோம். அன்னப்பட்சி கடத்துல போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பறவை தண்ணீரை போறதை பார்த்து அப்ப கண்டுபிடிச்சோம். அப்ப ஒரு இடத்துல இருந்து பேச முடியுமா? இன்னைக்கு மத்திய தீப்பெட்டி எடுத்து ஒரு நூலை கோர்த்து பேச பார்த்திருக்கீங்களா? இங்க இருந்து ஒரு தீப்பெட்டி நூலை கோர்த்து அங்க இருந்து பேசுறது ஹலோ அவன் அங்கேயும் கேட்க. அப்ப இப்படிப்பட்ட இடந்து தொடர்பு ஒன்னொன்னு தொட்டு தொடரக்கூடிய காலங்கள் உருவாச்சுனா மனிதனுடைய கண்டுபிடிப்பு நாளுக்கு நாள் பெருகுது. அப்ப இந்த உலகத்திலேயே பெருங்கொண்ட படைப்பு எந்த படைப்பு நீங்க கேட்டீங்கன்னா மனித படைப்பு மட்டுமே ஆக சிறந்த படைப்பு. இதை எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னா அரிது மானிடராய் பிறத்தல். எத்தனை பிறப்பு இருக்கு? நாயை சொல்லிருக்கலாம், கழுதையை சொல்லிருக்கலாம், சிங்கத்தை சொல்லிருக்கலாம். செவிடி நீங்கி பிறத்தல் அரிது. ஆனா அப்ப என்ன சொல்றான்? அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதனையும் அரிது செவிடு நீக்கி பிறத்தல். அதனை பிறந்தது தெரியுமா? அரிது மானிடராய் பிறப்பதறிது. அதனையும் அரிது கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தறிது. கூன் குருடு செவிடு நீக்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது. ஞானமும் கல்வியும் நயத்தல் ஆகிரும் உனக்கு வானவர் நாடு வழி திறந்துருவேன். அப்ப ஞானம் அறிவு கல்வி இருந்தால் தேவலோகத்திற்கு செல்கின்ற வழியை நாம் வந்து கற்க வீடு பேர கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகுதி. இதுக்கு என்னமா சொல்றான்? ஆமா இதுக்கு என்ன சொல்றான்? கற்க கசடர கற்பதை குற்றமில்லாமல் கசடரன்னா குற்றமில்லாமல் கற்க. சரி எந்த ஒரு விஷயத்தை குற்றம் இல்லாமல் கசடர பிரத்தியே கத்துக்கிறோம். குற்றம் இல்லாம ஏதாவது கத்துக்க முடியுமா? கற்க கசடர கற்பதை கற்பவை நிற்க அதற்கு தக. அந்த கற்பவற்றை அதன் வழியே நடப்பதே கல்வி. இப்ப சைக்கிளோட கத்துக்கிறோம். அப்படியே இந்த கால
ஆரம்பத்துல வாழ்க்கைக்கு அதை வந்து பயன்படுத்தணும். ஒரு மினி வண்டியை ஓட்ட கத்துக்கிறான். ஓட்டும் போது எடுத்தோட ஓட்ட முடியுமா? முதல்ல என்ன பண்றான்? பயிற்சிகள் எடுக்க வேண்டும். அரைக்கால் ஓட்டு அரைப்பொருள் அடிக்கணும். ஆமா. அரைக்காலுக்கு அப்புறம் முழுக்கால் ஓடணும். முழுக்கால் போட்டு ஓட்ட கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டணும். அப்படி எக்கு தப்புல எதுனா ஓட்டுனாலும் கூட 3 இடத்துல கீழே விழுகணும். விழுகாம ஓட்ட முடியுமா வண்டிய? இந்த உலகத்துல கடலை கூட கால் நனையாம கடந்தவர்கள் உண்டு. ஆனா வாழ்க்கையை கண்ணீர் நனையாம கடந்தவர்கள் யாரா இருக்காளா? கிடையாது. அப்ப எந்த ஒரு சமயத்துல விழுகிறா தப்பு இல்ல. விழுந்த போதெல்லாம் விழுந்தே அப்படி பெருமை அல்ல. விழுந்த போது எழுந்து என்பது பெருமை. கீழே விழுந்தா மண்ணு ஒட்டத்தை செய்யும். ஆனா ஒட்டுன மண்ணை தட்டி விட்டு மறுபடியும் நடக்கிறோமா இல்லையா? தீ சுடும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி சுடும் யாருக்கா தெரியுமா? சுட்டவனுக்கு கொடுத்து அனுபவம் தெரியும். நீங்க போறீங்க, நான் போறேன், காலில் தான் முள்ளு குத்தி இருந்து வச்சுங்களேன். முள்ளு காலில் குத்தி பிடிச்சா என்ன சொல்றான்? முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுவோம். நான் முள்ளுல குத்திச்சேன்னு சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் சொன்னதா சரித்திரமே இல்ல. பீங்கா போயிட்டு இருக்க காலில் பட்டிருக்க என்ன சொல்றான்? பீங்கா வெட்டிருச்சுன்னு சொல்லுவோம். நான் போய் பீங்கால காலை வச்சுட்டு சொல்லவே மாட்டேன். சொல்றது இல்ல. வீட்டுக்குள்ள விறுவிறு போக நிலப்படியில பட்டுன்னு இடிச்சிருப்பான். ஏன்டா கத்துறீங்க? நிலை இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். நான் போய் நிலையில முட்டுட்டேன்னு சொல்லவே அப்ப இது வரைக்கும் அந்தந்த பொருள் பேசாம அங்கங்கதான் இருக்கு. நம்மளா போய் அது மேல காலை வச்சுட்டு குத்தது உடையும். மனிதனுடைய குணம் என்ன அப்படின்னா தான் வந்து தான் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய